குர்ஆனுக்கு மாற்றம். தொழில்னா குர்ஆனுக்கு மாற்றம் என்று சொல்ற அடிச்சு பேசுற ஆக்கள் ஏன் அதை பேசுறல்ல? குர்ஆன்ல நான் ஒரு தொகுப்பு செஞ்சுட்டு வரேன், அது எனக்காகத்தான் செய்யறேன், எதிர்காலத்தில் அல்லாஹ் நாடினா நான் அதை வெளிக்கிடுவேன். அல்லாஹ் மனுஷா நீ செய்யண்டு சொன்ன அவ்வளோ விஷயத்தையும் தொகுத்து விடுவார். இதை செய்யாத இதை செய் என்று சொன்ன விஷயங்கள் ஒரு 800 விஷயம் இதுவரையும் வந்திருக்குது. சரியா? இதை செய்ய. அப்போ அதுவும் குர்ஆன் கட்டளை தானே, அல்லாஹ்வோட கட்டளை தானே. எத்தனை பேருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வோட இரவு உணவு எத்தனை மணிக்குன்னு சொல்லி? ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மகரிபு தொழுகைக்கு பிந்தி வந்தாங்க. அப்போ சஹாபாக்கள் ஏன் நாயமே கொஞ்சம் பிந்திட்டீங்கன்னு கேட்டதுக்கு வீட்டில் உணவு செய்ய பிந்திட்டேன்னாங்க. இரவு உணவு மகரிபுக்கு முதல். எத்தனை பேர் இரவு அது என்ன டைம்? நம்மளோட சம்சா டைம். அப்படித்தானே நாம் வாழ்கிறோம். எத்தனை பேர் மகரிபுக்கு முதல் உணவு எடுக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் சிங்கள மக்கள் அப்படித்தான் எடுக்குது. 6 மணிக்கு முதல் சாப்பிட்ருவாங்க. யூனிவர்சிட்டியில் இருக்கக்குள்ள 5:30 மணிக்கு போகணுமெண்டா இரவு சாப்பாடு இருக்காது, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. பார்த்துருப்பீங்க தான். 8 மணிக்கு படுத்துருவாங்க. கரண்ட் பில் குறையும் அவனுக்கு. நம்மளோட இரவு எத்தனை மணி? நம்ம நல்ல ஆக்கள் அண்டே கடமை அண்டே தெரிஞ்சிடும். 1 மணிக்கு 12 மணி பூரா படுக்கிற அண்டே தூக்கத்தை அண்டைக்கே தூங்கிடுறது இல்லையா? தூங்கித்தான் விடுகிறேன் நமக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ இது குர்ஆனுடைய கட்டளைன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஒரு நாளும் வஜஅல்னா லிபாஸா ஹஸரத் இருக்கிறாங்க என்ன, தூக்கத்தை உங்களுக்கு போர்வையாக ஆறுதலாக மாற்றிக்கிறோம். நம்ம தூங்குறோம் எப்பயாவது? எத்தனை பேர் சரியா தூங்குறீங்க? உங்களுக்கு தெரியுமா நீங்க தூங்குறீங்களான்னு சொல்லி? எத்தனை பேர் நாம தூங்குறோம்? ஆனால் தூக்கத்துக்கு பில்ஸ் எடுக்கிறாங்க இருப்பீங்க நிறைய பேர் இல்லையா? தூக்க குளிச்சு எடுக்கிறாங்க. தூங்குறோமா நாம? அப்போ நாம் இஸ்லாமிய ஒரு சமூகம், முஸ்லீம்கள் அங்கே அவ்வளவு ஃபர்தாக்கள் இருக்குது நம்மகிட்ட எல்லாம். ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய வாழ்க்கை முறைன்னு சொல்லி இப்போ நான் அடிக்கடி கேட்குறது தான், நம்ம எவ்வளோ ஆகிய பண்ணிக்கோம் அத்தையாத்தில் விரல் ஆற்றலையான்னு சொல்லி என்ன சண்டையெல்லாம் பிடிச்சிக்க. நாம் கல்லை போட்டு கொண்டுருக்கோம் ஒருத்தன் ஒரு இதை வெளியூரில் ஆற்றுற நீட்டுற பிரச்சனையில். எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன் நாம் இன்னும் சண்டை பிடிக்கலையே. ரசூலுல்லாஹ் எப்படி சாப்பிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சாப்பிட்ட உணவுல சுன்னா இல்லையா? ரசூலுல்லாஹ்வோட மருத்துவம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன. ஒரு அன்பளிப்பு அது அவர் யார் கொடுக்காருன்னா ஒரு பேர்ஷியாவிலிருந்து வந்த ஒரு தூதுவர். அந்த மன்னர் ரசூலுல்லாஹ், எங்கள் மன்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கிஃப்ட் அனுப்புகிறாங்க. ஒன்று ஒரு வாசனை பொருள், 2வது ஒரு அடிமை பெண், 3வது அந்த எம்பசடரே தான் அந்த வைத்தியர். ஒரு எம்பசடர் என்ஓஏ, அவர் அரச வைத்தியர். அந்த என்ஓஏ வைத்தியர் அவரே என்ன செய்கிறார், சொல்கிறாங்க இந்தாங்க ரசூலுல்லாஹ் தந்த வாசனை திரவியத்தை எடுத்துக்கொண்டாங்க. அந்த பெண் எடுத்துக்கொண்டாங்க. அவங்க தான் மாரியத்துல் கிப்தியான்னு சொல்கிற அந்த பெண். அவங்க எடுத்து திருமணம் முடிச்சு கொண்டாங்க. 3வது என்ன சொன்னாங்க, வைத்தியரை வானா பூங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், எங்களோட நாட்டில் ஆகப்பெரிய வைத்தியன் நான். சரிதானே, என்ன நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்தை நான் ரொம்ப அழகாக பாதுகாப்பேன், எங்களுக்கு நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லி போட்டு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? 2 விஷயம் சொன்னாங்க. அது சொன்னா இல்லையான்னு நாம் கேட்போம். நம்மளை பார்த்து பசிக்காமல் சாப்பிட மாட்டோம், வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம். இந்த சுண்ணாவை எத்தனை பேர் கடைப்பிடிக்கும்? நான் உட்பட மனச்சாட்சியை வச்சு கேட்டா பசிக்காமல் சாப்பிட மாட்டோம், வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம். இதுதான் தொலைந்த வாழ்க்கை. அங்கே தான் தொலைஞ்சி வைத்து வாழ்க்கை. எத்தனை பேர் செய்கிறோம்? பசிச்சு சாப்பிட்ற பேர் எத்தனை பேர் இருக்கீங்க? பசிக்காமல் சாப்பிட மாட்டோம், வயிறு நிறைய சாப்பிடும். வயிறு நிறைய சாப்பிடாம வைக்கிறாங்களே எத்தனை பேர் இருக்கீங்க? வயிறு நிறைஞ்சிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதையும் சொல்லித்தரும் தானே இல்லையா? வயிறு நிறைஞ்சிட்டேன் இங்கே ரெண்டு வாரதா, அது வரையும் வாரதில்லையே வயிறு நிறையிறது. நமக்கு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் வச்சு சாப்பிடும்ன்ற ஒரு உணர்வு வந்தால் அந்த கொஞ்சத்தை வைக்கப்படாது. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அரை வயிறு சாப்பாடு காவாயிறு தண்ணி காவாரியம். அப்பான இறைப்பை சுருங்கி விரியும். கேஸ்ட்ரிக்குரிய 100 வித காரணமே அதுதான் சகோதரிகளே. வயிறு நிரம்பின உடனே இறைப்பை ஒரு பேக் தானே, ஒரு சாக்கு. மனிதன் நிரப்புகிற பைகளிலேயே மிக மோசமானது இறைப்பை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அந்த பை மேலே ஒரு மூடி இருக்கு. நாம் சாப்பிட்டு விழுங்கி இப்படியே தொண்டைக்குள்ளால போய் இவிடத்தை களமண்டு படிச்சிருப்பீங்க. அதுலேருந்து இதுக்குள்ள ஒரு பெரிய இறைப்பை இருக்கு. கிட்டத்தட்ட 5-6 லிட்டர் அது நிரப்பும். 5-6 லிட்டர் ஒரு பெரிய கலன் இருக்கு தானே, மில்க் மைட் கலன், 6 லிட்டர் கலன், அந்த அளவுக்கு அது நிரப்பும். அந்த கலனுக்கு அளவுக்கு நிரப்பும். அந்த இறைப்பைக்குள்ளே போன உடனே அது இப்படி ஒரு பேக் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் போடுற சாப்பாடு அது சரியாக இப்படி பிசையும். அந்த பிசைகிற சக்தி எப்படி இருக்குமெண்டா, அது நல்லா பிசையுமெண்டா விரலை கொடுத்தா முறிக்கும், அவ்வளோக்கு பிசையும்.
அவ்வளோ ஸ்ட்ராங்கான மசில்ஸ். அப்போ அதில் கொடுத்த உடனே அது என்ன செய்யணும், ஒரு பேக் வந்து ஒரு அளவுக்கு பலூனை வச்சுக்கோங்களேன், ஒரு அளவுக்கு எலாஸ்டிக் விரிஞ்சு நிரப்பின உடனே அது நல்லா பிசையணுமெண்டா என்ன இருக்கணும், அதுக்குள்ளே இடைவெளி இருக்கணும். நாங்கள் தொங்கல் வரையும் போட்டோன்னா அது பிசையக்குள்ள வயிற்றில் உருவாகிற அசிட், பவர்ஃபுல்லான அசிட், அந்த அசிட்டோட சேர்த்து என்ன செய்யுது, பிசைஞ்சு மேலே தள்ளுது. அப்போ இங்கே நாம் ஏதாவது ரசம் சாப்பிட்டா இதுக்குள்ளே ருசி உள்ளாங்க தொண்டைக்குள்ளேண்டா மேலே வருதுன்னு அர்த்தம். இறப்பைக்குள்ளே இல்லை சாமான் மேலே தள்ளிட்டு வருது. இறப்பை சுருங்க என்ன செய்யும், மேலே வந்து அந்த களத்தில் இப்போ இறப்பைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சளி ஒன்று போத்தி அது பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே அந்த சளி இல்லை, அதை எரிச்சு அசிட்டில் எரிச்சு என்ன செய்யும், காயமாக்கும். அதுதான் எல்லாருக்கும் இருக்கிற வருத்தம் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் என்று சொல்கிறது. சரிதானே, GEORD சொல்லுவாங்க. இந்த வருத்தம் தான் எல்லாருக்கும் இருக்கிறது. அடுத்த இறப்பை தள்ளிட்டு நுரையீரலுக்குள்ள வந்துடும், மூச்சு எடுக்க கஷ்டம். தான் கேஸ்ட்ரிக், வேற ஒன்றும் இல்லை. ஒரு சுண்ணாவை விடுறது தான் கேஸ்ட்ரிக், வேற ஒன்றும் இல்லை. வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம், பசிக்காம சாப்பிட மாட்டோம், சாப்பிட்ட உடனே தூங்குற பழக்கம், இது ஒரு பெரிய ஆக மோசமான வழக்கம். என்ன செய்யும், பாரம் தானே, ஒரு சாமான இப்படி மேலே வச்சா பாரம் இருந்தால் கீழே ஓடி வரும். நீங்கள் இறப்பையை மேலே வச்சுட்டு இப்படி படுத்தீங்கன்னா அவ்வளோ அசிட்டும் தொண்டைக்குள்ளே ஓடி வரும். அப்போ மாரிக்கு போகிற முதல் சாப்பிட்டா நான் படுக்க மாட்டேமே, அங்கே ஒரு ஹதீஸ் மிஸ் ஆகுது, ஒரு டிசீஸ் உருவாகுது. ஒரு ஹதீஸை மிஸ் பண்ணக்குள்ள ஒரு டிசீஸ் உருவாகுது. எனவே தூக்கம்ங்கிறது ஆகப்பெரிய மூணாவது தூக்கம். இந்த தூக்கம்ங்கிறது ஆகப்பெரிய ஒரு நோய் நிவாரணி. அல்லாஹு தாலா பத்ர் யுத்தத்தின் போது சஹாபாக்கள் பயப்பட்ட போது உங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன நெத்திரையை கொடுத்து அருள் செய்தோம்னு சொல்கிறார். தூக்கம் மிகப்பெரிய அருள். எத்தனை பேர் அழகாக தூங்குறீங்க. தூக்கத்தில் 2 வகை இருக்குது. அந்த விஞ்ஞான விளக்கம் எல்லாம் நம்ம கூட தேவையில்லை. தூங்குறது நம்மளோட டைம் என்ன, தூங்குறது உங்களுக்கு தெரியும். நம்மளோட உடம்பு ஒரு பயாலஜிக்கல்